என் அன்பார்ந்த பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேத பகுதி சங்கீதம் 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்க போகிறோம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலக்கம் பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகாலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுது ராஜாக்களே, உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே, எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அருமையான பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அப்பா, இந்த வேத பகுதியை எங்களை வாசிக்க எங்களுக்கு கிருபை தந்த அப்பா, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதை யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து வாசித்தாங்களோ அப்பா, இந்த வேத பகுதியை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா, கொஞ்ச நாள் இந்த ஜனங்கள் மேலே உங்கள் கோபம் பற்றி எரிந்தாலும் அப்பா, உங்கள் இரக்கமுள்ள குணத்தினால் ஆண்டவரே, அப்பா, நீர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் எங்களை அணைத்து கொள்ளுகிற தேவன் அப்பா. நீர் எங்களை கைவிடாத தேவன் அப்பா, எங்களை பாதியில் விட்டு விடுகிற தேவன் அல்லப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டு இருக்கிற அப்பா. இந்த பூமியும் நிறைவும் உம்முடையதான் இருக்கிறது ஆண்டவரே. நீரே சகல ஜனங்களையும் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு இந்த சென்னை பட்டணத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த கடைசி நாட்களில், எழுப்புதலின் நாட்களில் எங்களை ஆண்டவர் நீர் தெரிந்து கொண்ட ஜனத்திற்காய் நாங்கள் பாக்கியமுள்ளவர்களாய் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. எங்களை எடுத்து உபயோகப்படுத்தும். எங்களை பரிசுத்த ஜனமாய் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆண்டவரை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி சுவாமி. நீர் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.